மண் சட்டி வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் 4 பெரிய சைஸ் அளவுக்கு வரமிளகா, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது போல் ஒரு அம்மிக்கல்லில் ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், துவரம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு சேர்த்து இது போல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகா சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்ட்டு இல்லை, ஒரு 4 இடி மட்டும் இடித்து இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த மசாலாவை மாற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சம், அப்புறம் தக்காளி இது போல் கையிலேயே கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு தேவையான இதெல்லாமே சேர்த்துட்டோம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் இது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணால் கம கமன்னு மண் சட்டியில் செஞ்ச ரசம் ரெடி.